கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். we are meeting you. தேவன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். God is meeting you. அவர் நாமத்தை சொல்கிறபடினாலே, Since we are saying His name, அவர் நாமத்தை நீங்கள் கேட்கிறபடினாலே, since you are listening to His name, இதை நீங்கள் பார்க்கிறபடினாலே, since you are watching this, ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறவராய் இருக்கிறார். God is coming into your life. எதற்கு கடந்து வருகிறார்? For what reason He is coming? ஆசீர்வதிக்க கடந்து வருகிறார். He is coming to bless you. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்படி சொன்னார். He has said, in blessings I will bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்படி சொன்னார். He said, you are the blessed people. தேவன் நம்மை, அந்த அழைப்பு தான் தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறது. That is the calling of God. தேவனுடைய சமூகத்தை God's presence நாம் பார்க்கிறபடினாலே we are looking at. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. We will never be put to shame in our life. அதனால் So இந்த ஊழியத்தை this ministry, நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, not only watching, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, not only watching this in online, இதற்காக ஜெபியுங்கள். pray for this ministry இதை நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து இந்த காரியங்களை சொல்லுங்கள். and share to many people. தேவன் நிச்சயமாய் Surely God will ஆசீர்வதிப்பார். bless you. இது எங்கள் ஊழியம் மாத்திரமல்ல, This ministry is not only belong to us. காண்கிற உங்களுக்கும் இந்த ஊழியத்தில் சம்மதம் இருக்கிறது. You are also a partaker of this ministry. தேவனுடைய சித்தமில்லாமல் Without the will of God, நாம் யாவரும் இதிலே ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. we will not be united. இது தேவனுடைய திட்டம். இது This is a plan of God. நான் யார்? Who am I? என்கிறதவன். Where I am? நீங்கள் யார்? Who are you? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மதம் இருக்கிறது? What kind of relation between you and ஆனால் me? இவையெல்லாம் தேவனுடைய அனாதை தீர்மானம் திட்டமுமாய் இருக்கிறது. But these all are the plans of God. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியாய் தேவன் தெரிந்து கொண்டார். God has foreknown us for praying for you. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாய் தேவன் தெரிந்து கொண்டார். God chosen you for watching this ministry. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் Whatever happened, அது தேவனுடைய திட்டம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. it will not without the plan of God. அதனால் இந்த ஊழியத்துக்காக So for this நீங்கள் ministry, ஜெபியுங்கள். pray. நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகருக்கு பகிர்ந்து சொல்லுங்கள். Continually do share this to many people. ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless you. சங்கீத புத்தகம் 147 சங்கீதம் Psalms 147 அங்கே சொல்லப்படுகிறது 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Verse 13, for he hath strengthened the bars of thy gates, he has blessed thy children within thee. நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் Whatever words we say, எங்கள் சொந்த வார்த்தை அல்ல. it is not our own words. இன்றைக்கு பிரபலமானவர்கள் எல்லாம் பேசுகிற காரியம் எல்லாம், Today famous people, whatever they say, அவருடைய வார்த்தைகளை பேசுவார்கள். they are saying from their own. புகழ்ந்து சொல்வார்கள். They will proudly say, நாங்கள் எங்களை புகழாதபடிக்கு, but we didn't proudly say about us. நாங்கள் எங்களை மெச்சிக்கொள்ளாதபடிக்கு, We didn't consider ourselves as high. ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையுமே உங்களுக்கு சொல்லி புகழ விரும்புகிறோம். We are glorifying God and God's word to you. அதுதான் நம் யாவருக்கும் ஆசீர்வாதம். That is a blessing to all of us. அவர் என்ன சொல்லுகிறார்? What God says, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். he hath blessed thy children within thee. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை குறித்து பெரிய பாரம் இருக்கும். In our life we will have many kinds of burden about our children. படித்து சரியான வேலை இல்லாதபடியாய் அதன் பிள்ளை நிமித்தமாய் பாரம் இருக்கும். They will have a good education but they are not still employed. We will have a burden. குறிப்பிட்ட வயது வந்து திருமணம் ஆகாதபடியால் ஒரு பெரிய பாரம் இருக்கும். When they reach to a particular age, they didn't get married, means we have a burden. திருமணமாகியும் குழந்தை இல்லை என்ற ஒரு பாரம் இருக்கும். After they get married, they don't have children, we will have burden. குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லை என்று சொல்லி ஒரு பாரம் இருக்கும். In a family life, children are not having the peace, we will have burden. ஆனால் இங்கே சொல்கிறார், But here it says, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். he will bless thy children within thee. அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். For he has strengthened the bars of thy gates. ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எந்த காரியம் வாசல் வராதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். Other than blessings, nothing will come to your home. தாழ்பால்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He is strengthening the gates of your ஒரு home. திருடன் வருவான்னு சொன்னால், If a thief comes, அவன் திருடுவதற்கு முன்பாக before he is going to thief, அந்த வீட்டு கதவின் தாழ்பாலை உடைப்பான். he will break the gates. அந்த தாழ்பால் உடைக்கப்பட்டால் தான் After the breaking of the அவன் gates, வீட்டுக்குள்ளே நுழைந்து he will enter into the home. எல்லாவற்றையும் களவ முடியும். He can able to stole everything. அதுபோல் Like the இங்கே same தேவன் way, சொல்லுகிறார், God says, உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவேன். for he has strengthened the bars of the உன் gates. பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான கட்டுகளையும் உடைக்கும்படியாய் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். God will able to perform all the kinds of miracles for your பல children. வருஷமாக எதிர்பார்க்கிற
உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். For many years who have been waiting, God is ready to do that wonder in your life. உள்ளே நுழைந்து குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே போராட்டங்களையும் கொண்டு வருகிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். The one who is coming inside and bringing a confusion in your children, God is going to change that. தாழ்ப்பாள்களை பலப்படுத்த விரும்புகிறார். He will strengthen the gates. உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God will bless your children. இத்தனை அருமையான வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். How much such great words have been நேற்று given. நாம் பார்த்தோம் அல்லவா, As we meditated yesterday, ஆபிரகாம் செய்தபடியினாலே Abraham did something. என்ன செய்தான்? What he தன் did, பிள்ளையை பெரிதாய் பார்க்காதபடிக்கு he didn't consider his son. தேவனை பெரிதாய் எண்ணினான். He looked at God. அதுபோல் இங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Like the same way it has been அந்த வார்த்தையை mentioned நாம் பார்ப்போம். here. What is the word? 147 11 அதிகாரம் 11 வசனம். 11th verse. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். The Lord taketh pleasure in them that fear him, in those that open his mercy. பெற்றோரே, Parents, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அல்லவா, you are praying for your children. நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? What we should do தேவ சமூகத்தில் in the Lord's presence, கிருபைக்காய் காத்திருக்க வேண்டும். we should wait for his grace. பயப்பட வேண்டும். We should fear for him. இரண்டாவதாக 12 சொல்லப்படுகிறது துதிக்க வேண்டும். On the 12 it says praise him. இந்த அனுபவங்களுக்குள்ளாய் பெற்றோராக நாம் கடந்து வருகின்ற போது When the parents go on this experience, தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, not only God blessing the children, தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி he will close and உள்ளே பிள்ளைகளுக்கு strengthen the விரோதமாக gates. எழும்புகிற எல்லா கரையிலும் கடந்து வராதபடிக்கு Whatever things which are against your children, தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God will protect and நாம் bless you. தேவனுக்கு பயப்படுவோம். We should fear God. கிருபைக்கு காத்திருப்போம். We should wait for his grace. தேவனை துதிப்போம். We should praise him. இந்த அனுபவம் பெற்றோராகி நாம் யாவருக்கும் மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. All the parents should have this அந்த experience. அனுபவத்தில் போக When we walk in that நாம் experience, ஜெபிப்போமா? let's pray for today. அன்பின் ஆண்டவரே, Dear God, எங்களை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, not only blessing us, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். you want to bless our children. எங்களுடைய ஆண்டவரே, கதவுகள் தாழ்ப்பாள்களை பலப்படுத்த விரும்புகிறீர். You want to strengthen the gates. இதுவரைக்கும் எங்களுடைய ஆண்டவரே, தாழ்ப்பாள்கள் ஆண்டவரே திறக்கப்பட்டது போல உள்ளே அநேக தடைகள் வந்து தடுமாற்றம் வந்து அநேக தோல்விகள் வந்தது ஐயா. Till now many things we open the gate and many things come into our life. இனி எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே From now on in our children's திருமணம் life, நடக்காமல் இருந்தால் திரும்ப நடக்கும் ஆண்டவரே. marriage proposal will come to pass. படிக்கின்ற பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் ஆண்டவரே. All the people studying will have வேலைக்காக victory. ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுக்க போறீங்க. All the people looking for a job, எங்கள் they will பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறீங்க get. You ராஜா. are going to bless our children. ஸ்ரீதர துருவியாதியா, Oh, we thank you நாங்கள் for that. நம்புகிறோம். We are believing you. நாங்கள் பயப்படுகிறோம் உமக்கு. We are fearing you, Lord. கிருபைக்கு காத்திருக்கிறோம். We are waiting for your grace. துதிக்கிறோம். We are praising ஓ you. சதுர துருவியாதியா, Oh, we thank you for that. கர்த்தர் அற்புதம் செய்வீராக. Lord, you will do a miracle. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே, Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.